إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவில்லாத அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமைகளில் முதன்மையான கடமை தொழுகை. தொழுகைகளில் முதன்மையான தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை. புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் பார்வையில் மூமின்களாக இறை நம்பிக்கையாளர்களாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு எந்தவித இணை துணையும் கிடையாது, அவனுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் யாருக்கும் எந்தவிதமான பங்கும் இல்லை என்கிற அடிப்படையில் இறைவனை நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பார்வையில் நாம் மூமின்களாக ஆகிவிடுவோம். அதே அல்லாஹுடைய பார்வையில் நாம் இறையச்சவாதிகளாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லிம்களாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டாய கடமையாக்கியிருக்கிற பல்வேறு விதமான கடமைகளை கடைபிடிப்பது, நிறைவேற்றுவது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. நாம் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடத்தில் இறையச்சமுடையவர்களாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால் பல்வேறு விதமான கடமைகளை பேணி கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முதன்மையான கடமையாக இருக்கிற தொழுகை நம்மிடத்தில் பேணுதல் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறான். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது, தாலிக்கல் கிதாப், இது வேதம், லரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு அதனுடைய அடுத்த வரியில் அல்லாஹ் யார் இறையச்சவாதிகள் என்கிற அந்த தகுதியை, தராதரத்தை குறிப்பிடுகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக செலவிடுவார்கள் என்று இறையச்சவாதிகளுக்கான ஒரு அடையாளமாக, இறையச்சவாதிகளுக்கான ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். எந்த விதமான சோடையும் போகாத, தளர்வு ஏற்பட்டிராத தொடர்ச்சியான பேடுதல் மிக்க தொழுகை ஒரு இறை அடியானுக்கு இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பல நேரங்களில் இந்த தொழுகையின் அவசியத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், 5 காரியங்களின் மீது இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது பிரம்மாண்டமான ஒரு மார்க்கம், மிகப்பெரிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் 5 தூண்களின் மீது தான் நின்று கொண்டிருக்கிறது.
அந்த 5 தூண்கள் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற போது, முதல் தூண் ஷஹாதத்து அன்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, அவனுடைய தூதராக இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது முதலாவது தூண். இந்த நம்பிக்கை ஒருவரிடத்தில் வந்தால்தான் அவர் முஸ்லிமாக இருப்பார். அப்படி இந்த ஒரு முதல் தூணை அவர் நிறைவேற்றி முஸ்லிமாகி விட்டார் என்று சொன்னால், அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வைகாமிஸ் ஸலாம், தொழுகையை நிலைநிறுத்துவது, வஈதாஇஸ் ஸகா, ஜக்காத்தை கொடுப்பது, வல் ஹஜ்ஜ வ ஸௌமி ரமலான், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதும். இத்தகைய 5 தூண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு முக்கியமோ, நோன்பு எந்த அளவிற்கு முக்கியமோ, அதே அளவிற்கு அதற்கு நிகராக அல்லது அதைவிட ஒரு படி கூடுதலாக இந்த தொழுகை முக்கியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியாரிடத்தில் நாளை மறுமையில் அமல்கள் தொடர்பாக அல்லாஹ் விசாரிக்கிற விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான், வேற எந்த கொஸ்டினும் கிடையாது. இறை நம்பிக்கையாளரிடத்தில் விசாரிக்கப்படுகிற விசாரணைகளில் இபாதத்து தொடர்பாக அல்லாஹ் கேட்க போவது முதல் விஷயமாக தொழுகை பற்றித்தான் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த தொழுகை யாரிடத்தில் சீராக இருக்குமோ ஃபக்கது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விடுவார், ஈடற்றம் அடைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எவரிடத்தில் இந்த தொழுகை தவறிவிடுகிறதோ, அதில் ஒரு பொடும்போக்கு தன்மை ஏற்படுகிறதோ, குறிப்பிட்ட மாதத்திற்கு தொழுகையில் ஒரு அலட்சியம் காட்டுகிறோமோ, ஃபக்கத் காப வ ஹஸீரா, அவர் எல்லா விதமான நஷ்டத்தையும் சந்திப்பார், அவருடைய விசாரணை கடுமையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது மறுமையுடைய விசாரணை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் எந்த ஒரு அடியானை துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் தொலைந்தான் என்கிறார்கள். திரும்ப திரும்ப அல்லாஹ் அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா அவன் வேதனை செய்யப்படாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அப்படி நம்முடைய விசாரணை இலகுவாக்கப்படுவதும் துருவி துருவி அல்லாஹ் விசாரிக்குவதும் இந்த தொழுகையை பொறுத்துத்தான் அமைகிறது. தொழுகை சரியா இருந்தா விசாரணை இலகுவா இருக்கும், தொழுகை சரியில்லைன்னா நம்முடைய விசாரணைகள் கடுமையாக இருக்கும் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இந்த தொழுகையில இந்த தொழுகை தொடர்பான பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள். வெறுமனே இந்த தொழுகை சம்பந்தமான இது தொடர்பான எச்சரிக்கைகளை மாத்திரம் சொல்லாம ஒவ்வொரு தொழுகைக்கும் கிடைக்கிற பல்வேறு விதமான அபரிவிதமான நன்மைகளை, பல்வேறு விதமான சிறப்புகளை, தொழுகைக்கென்று இருக்கக்கூடிய தனித்துவமான வெகுமதிகளை பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம 5 கால தொழுகை தொழணும், கடமையான தொழுகை. அந்த 5 கால தொழுகையும் ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தனித்தனியாக பிரித்து பிரித்து நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத் ஃபக்கன்னமா காம நிஸ்ஃபுல் லைல், யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ, ஜமாத்தோடு தொழுதோம் தொடர்ச்சியாக யார் தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியதனுடைய நன்மையை அடைந்து கொள்கிறார். ஃபமன் ஸல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத் ஃபக்கன்னமா ஸல்லல் லைல குல்லஹு, யார் அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவை மாதிரி ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு வந்து நிறைவேற்றுவாரோ அவர் முழு இரவு நின்று வணங்கியதனுடைய நன்மையை அடைந்து கொள்கிறார். நம்மால கனவில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நன்மையை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம சிந்திச்சா, நாம எண்ணி பார்த்தா இப்படி ஒரு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில தொழவே மாட்டோம். இரவு இஷாவுக்கு பிறகு கற்ற தக்பீரை சுபு வரைக்கும் அவக்காம அல்லது நீட்டித்து நெடுங்க நேரமாக தொழுகிற தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கூட அரிதாக கூட நடக்காத ஒரு நிகழ்வு. ஆனால் அதனுடைய நன்மையை, பிரதிபலனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த 2 தொழுகை நீங்கள் ஜமாத்தோடு தொழுது விட்டால் இத்தகைய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குகிறான். இந்த 2 தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்களுக்கும் பொடும்போக்காக மிகுந்த அலட்சியம் காட்டுகிற ஒரு தொழுகை. இன்னும் பல நேரங்களில் ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி பேசும்போது நம்மைத்தான் பேசுகிறார்களோ, நம்மைத்தான் குறை காண்கிறார்களோ என்று எண்ணி ஒவ்வொருவரும் பல நேரங்களில் இந்த செய்திகள் பேசப்படும் போதெல்லாம் தலையை கவுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்.
ஏன் நம்ம எல்லாரிடத்திலும் இந்த ஃபஜ்ருடைய அலட்சியத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது. சுபூல இருக்கக்கூடிய நன்மை, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதுல இறைவன் தருகிற வெகுமதி என்பது ஏராளமானது. அந்த ஒரு தொழுகையை மாத்திரம் எடுத்துக்கொண்டா அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு ஆரம்ப நேரத்தில் வந்து தொழுது நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அதுல கிடைக்கிற நன்மை வேற எந்த அமல்லையும் கிடையாதுங்க. அவ்வளவு ஆகச் சிறந்த உயர்வான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். நீங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பு கீழ் வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். இதை விட சிறந்த ஒரு சிறப்பு வேணுமா? ஃபஜ்ருடைய தொழுகை ஒருத்தர் தொழுதுட்டாருன்னா அவர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவருடைய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் லாப நஷ்டங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் என்று சொல்வதை விட சிறந்த வெகுமதி வேற என்ன இருக்க முடியும்? ஃபஜ்ரில் அவ்வளவு நன்மை இருக்கிறது, புதைந்திருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஃபஜ்ரில் சொல்லப்பட்ட நன்மைகள் ஏராளம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ரில் சொல்லப்படாத நன்மைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய இன்னும் அதிகமான நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன சிறப்பை தாண்டி இன்னும் சொல்லாத சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை அறிந்தால் இவர் தவழ்ந்தாவது பள்ளிவாசலை நோக்கி ஓடி வந்து விடுவார்கள். ஃபஜ்ரில் இருக்கிற சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை குறிப்பிட்டார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், பள்ளிவாசலில் ஒருவரை பாங்குக்காக நியமித்துவிட்டு, இகாமத் சொல்வதற்கு ஒருவரை நியமித்துவிட்டு, ஜமாத்து தொழுகையில் நின்று ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கு தொழுக வந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி விறகுகளை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த விறகுகளை கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் தொழ வராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டோடு வைத்து அவர்களை எரித்து விடுவதற்கு நான் பல நேரங்களில் எண்ணி இருக்கிறேன். இப்படி ஒரு கடும் வார்த்தையை ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில பெரும்பாலும் பயன்படுத்தியது இல்லை. நம்ம அதுதான் கவனிக்கணும். நாம சொல்லிடுவேன், எரிச்சிருவேன், கொளுத்திடுவேன், நாசமாக்கிடுவேன், நமக்கு சாதாரணம். பெருமானார் அப்படி பயன்படுத்தியது இல்லை. எரிப்பேன் கொளுத்துவேங்கிற பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று தொழுகையை அலட்சியம் காட்டி வீடுகளில் தங்கியிருப்பவர்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க, மேலும் சொல்லுகிறேன், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒரு துண்டு இறைச்சியோ அல்லது ஆட்டினுடைய குழம்போ கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்படி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய ஜமாத்து தொழுகைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் போலும். முகத்தில் அடிச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாப்பாடு கிடைக்கும்னா பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தயார். உண்பதற்கு உணவு கிடைக்கும் என்று சொன்னால் பள்ளிவாசல் நிலைக்கு ஓடுவதற்கு தயார். மொத்த சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப தொழுகையில் உள்ள அந்த வெகுமதி, அந்த நன்மையை, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் இத்தகைய செய்திகளை நமக்கு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்மிடத்தில் தொழுகையில் உண்டான ஆர்வம் என்பது எப்படி இருக்கிறது? ஏன் ரமலானுடைய மாதம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல, ஒரு வாரம் கூட முழுமை வராத நிலையில் தொழுகை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மக்களுடைய நிலை எப்படி? பள்ளிவாசலுடைய சூழல் எப்படி? ரமலானுடைய மாதம் தொழுகைக்கு வந்தவர்கள் செவ்வாலுடைய மாதம் தொழுகைக்கு காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கள் என்று வலைதளங்களில் போஸ்ட் போட்டு கேலி செய்யும் அளவிற்குத்தான் இந்த சமூகத்தின் நிலை இருக்கிறது. உண்மையில நம்ம ரமலான்ல அல்லாஹ்வை தான் வணங்கி இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை தான் வழிபட்டு இருந்தோம் என்று சொன்னால், இந்த மாதம் நம்முடைய தொழுகை சீராக இருந்திருக்க வேண்டும். ஒரு வாரம் கூட ஆகல, நிறம் மாறி போச்சு, சாயம் வெளுத்து போச்சுன்னா நாம அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? அப்ப அந்த ஒரு மாதம் அல்லாஹ்வை வணங்கினோமா, ரமலானுடைய மாதத்தை வணங்கினோமா? ரமலான வணங்கினா கஷ்டம், ரமலான வணங்கி இருந்தா சிரமம். அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வைத்தான் வணங்கி இருந்தோம் என்று சொன்னால் அதில் பெற்ற பயிற்சி இந்த வழிபாடுகளை மென்மேலும் நமக்கு சீராக்கி தந்திருக்க வேண்டும். அப்படி நம்ம பலருக்கு இந்த தொழுகை, இந்த இபாதத்தை இந்த மாதம் சீராக்கி தந்திருக்கிறதா? இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சிறப்பு சாதாரண சிறப்பு இல்லை. ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தான் நோன்பு கடமை.
இந்த தொழுகை ஒவ்வொரு மாதமும் கடமை, ஒவ்வொரு நாளும் கடமை, ஐங்காலம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமை. சாக்கு போக்குகளை சொல்லி காரணங்களை சொல்லி எந்த விதத்திலும் தட்டி கழிக்க முடியாத கடமை. அந்த கடமையில் இருக்கக்கூடிய நன்மையை அவ்வளவு இஸ்லாம் சொல்லுது. ஒரு இபாதத்து வணக்க வழிபாடுகளுக்கு அந்த வழிபாடுகளுக்கு மாத்திரம் நன்மை இல்லாம அந்த வழிபாடுகளை சுற்றியுள்ள எல்லாவற்றுக்கும் நன்மை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பதிவு செய்கிறார். தொழுகைக்கு மாத்திரம் நன்மை இல்லை, தொழுகைக்காக நீங்கள் முயற்சிக்கிற எல்லா விதமான முயற்சிக்கும் நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து உங்களுடைய தகுதியால் உங்களை சிறப்பிக்கிற ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிரமமான சூழலில் உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து யார் வருவாரோ அவரும் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பாரு, இவருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது, அல்லாஹ் அவர்களை தகுதியால் உயர்த்துகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒவ்வொரு எட்டுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய அடியானுடைய தகுதி உயர்த்தப்படுகிறது, அவனுடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. தொழுகையில மாத்திரம் இருக்கிற நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு தொழுகையில ஒரு தொழுகைக்காக ஒரு அடியான் வந்து நிற்கிற பொழுது அவனுடைய தலையிலும் அவனுடைய தோள் புஜங்களிலும் அவனுடைய பாவங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. தொழுகைக்கு நன்மை, தொழுகையில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களுக்கும் நன்மை. பாவங்கள் வைக்கப்பட்டு அவன் ஒவ்வொரு முறையும் ருக்கு செய்கிற போதும் சஜிதா செய்கிற போதும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனை அறியாமலேயே உதிர்ந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இன்னைக்கு நம்ம ஜமாத் தொழுகைக்கு வந்தோம்னா ஒரு ரக்காத்து நிறைவடைகிற நிலையில நம்ம தாமதமா பள்ளிவாசலுக்கு வருவோம். இமாம் ருக்குவுல இருந்து முடிச்சு அடுத்த நிலைக்கு சமி அல்லாஹு லிமன் ஹமீதான எழுந்துருவாரு. நம்மள பெரும்பாலானவங்க என்ன செய்வோம், அவர் அந்த ரக்காத்தை முழுசா முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் சும்மா நின்றுகிட்டு இருப்போம். அவர் 2 சஜிதா செஞ்சுட்டு திரும்ப வரட்டும், அடுத்து அல்லாஹ் அக்பர்னு கை கட்டும்போது நம்ம போய் சேர்ந்துக்கிறோம். இப்படிதான் காத்திருப்போம். அந்த ஒரு ரக்காத்து போச்சு, திரும்ப நமக்கு கிடைக்கவா போகுதுன்னு அதுல ஒரு அலட்சியம் காட்டுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, கூடுதலா உனக்கு 2 சஜிதா கிடைக்குது, அதை நீ நினைச்சு பாரு, அதுல இருக்கக்கூடிய வெகுமதி நினைச்சு பாரு, உன்னுடைய பாவங்கள் உதிர்கிறது, உன்னுடைய தவறுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, இதை விடவா சிறப்பு வேணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப இப்படியான நன்மைகள் அடங்கி இந்த தொழுகையில நம்மிடத்துல ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. நம்முடைய காரியங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம் தாமதிச்சா நம்ம சம்மதிக்கிறோமா? காலையில 10 மணிக்கு நான் கடை திறப்பேன்னு சொன்னா 10 மணியை தாண்டி 10:05 ஆயிடுச்சுன்னு சொன்னா கடையில வேலை பார்க்கிற பிள்ளைகளை என்ன விரட்டுறோம். இரவு 9 மணிக்கு நான் கடையை அடைச்சிருவேன்னு சொன்னா அதுல அவ்வளவு பஞ்சுவாலிட்டி பண்றோம். இவ்வளவு எங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பும் போது தெரு முனைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு 9 மணிக்கு போய் நிக்கணும். ஒரு நிமிடம் தாமதமானா கூட வாகனத்தை எடுத்துட்டு புறப்பட்டு ஓட்டுநர் போய்கிட்டே இருப்பாரு. ஒரு நிமிஷம் தாமதமான கூட பின்னாலே ஓடணும். பிள்ளையும் தூக்கிட்டு பிள்ளைக்கு மிச்சமான பேக்கையும் தூக்கிட்டு பின்னாலே ஓடுவார் தகப்பனார். ஒரே ஒரு நிமிடம் அங்க தெரியுது இல்ல, 2 நிமிடம் தாமதமானா அதனுடைய பாதிப்பு அங்க உணர்றோம்ல. நாம திரும்ப தூக்கிட்டு அலையணும், பள்ளிக்கூடத்துக்கு தொலைதூரத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த நேரத்தை கரெக்டா எவ்வளவு துல்லியமா அதை கணக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன் இந்த ஆர்வம், இந்த அக்கறை தொழுகையில நமக்கு வர்றதில்லை? குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் பெற்ற பயிற்சி கூட நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கவில்லை என்று சொன்னா அப்ப நம்மளை என்னதான் சொல்றது? ஒவ்வொருவரும் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கோம், இந்த இபாதத்துடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம். குறிப்பா இந்த ஒரு வார காலத்தில் மாத்திரம் நம்மிடத்தில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் வந்த வழியை நாம் திரும்ப சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த தொழுகையை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையாளிகளுக்கு ஒரு தனி கண்ணியத்தை சொல்றாங்க. தொழுகையாளிகளுக்குன்னு தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கிற மாதிரி தொழுகையாளிகளுக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தனி கண்ணியம் இருந்தது. தொழுகையாளிகளை ரசூலுல்லாஹ் எப்பவுமே தனிச்சு தான் பார்ப்பாங்க. தொழுகை நிறைவேற்றுபவர் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவருக்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அலி ரலியல்லாஹு அவங்க யமன் நாட்டிலிருந்து
மண் படித்த நிலையில சில தங்கங்களை அங்கிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதை பொறுப்பேற்று சில ஏழைகளுக்கு பங்களிச்சு கொடுக்குறாங்க. இப்படி பங்களிக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சில கருத்துக்களை சொல்றாங்க. இப்படி கூட இவங்களுக்கு கொடுக்கறத விட இன்னும் கொடுக்கலாமே, இவங்களை விட அவங்கள எவ்வளவு தேவையுடையவங்களா இருக்கிறாங்க இப்படின்னு பல நேரங்களில் பல நிலைகளை நாமே இது மாதிரி விமர்சனங்களை சந்திப்போம். ரசூலுல்லாஹ்ட்டே சொல்றாங்க, இப்படி இவங்களை விட அவங்கள தேவையுடையவங்க, நீங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது இப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எல்லாம் திரட்டி அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. வானத்தில் உள்ளவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கும்போது நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? காலையிலும் மாலையிலும் எனக்கு அல்லாஹ்விடம் வந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு தூதராக இருக்கும்போது என் மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை குறைவு வரலாம்? நீங்க என்ன நம்ப கூடாதா? இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்களுக்கு அறிவுரைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒரு மனிதர், கருத்த மனிதர் எழுந்து, அவருடைய அடையாளங்கள் எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, புகாரியில. வித்தியாசமான தோட்டத்தில் ஒரு மனிதர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் இப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சூடாயிட்டாங்க. வைலக், உனக்கு கேடு உண்டாகட்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு என்னை விட அருகதை உடையவன் யார்? என்னை விட ஒருத்தர் அல்லாஹ் பயந்துட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க இப்படின்னு ரசூலுல்லாஹ் கடிந்து சொன்ன உடனே அந்த மனிதர் எதையுமே பேசாம அப்படியே திரும்பி நடக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிற ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவருடைய தலையை நான் கொய்து விடட்டுமா, ஆளை க்ளோஸ் பண்ணிடட்டா இப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? லா, வேண்டாம். லா அல்லஹு அன் யகூன முஸல்லி, இவர் ஒருவேளை தொழுகையாளியாக இருக்கலாம். தொழுகையாளியாக நீங்க என்ன செய்வீங்க? பேசாம இருங்க இப்படின்னு ஹாலித் பின் வலீத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகையாளிகளுக்கான ஒரு மதிப்பை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த சொன்ன உடனே ஹாலித் பின் வலீத் நிறுத்தல. அவர் திரும்ப என்ன சொல்றாரு தெரியுமா? மின் முஸல்லி யகூலு பி லிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பி. எத்தனை பேர் தொழுகிறாங்க, ஆனா வெளிப்படையில நடவடிக்கையில் அவங்கள்ட்ட தொழுகை இருந்தாலும் உள்ளத்துல அவங்கள்ட்ட வேற ஒண்ணு இருக்கு. ஹாலித் பின் வலீத் சொல்றாரு. அதாவது வெளியில தொழுகையாளியா தெரிஞ்சாலும் இப்படி நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு அலைகிறாங்க, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு அலைகிறாங்க என்று ரசூலுல்லாஹ் ஒரு பதில் திரும்ப சொல்றாரு. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் கோபப்பட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னிடத்துல மக்களின் இதயங்களை துளையிட்டு பார்க்கவோ வயிறுகளை கிழித்து பார்க்கவோ எனக்கு உத்தரவிடவில்லை. வெளிப்படை வச்சுதான் நான் சொல்லுவேன், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் முறைக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அல்லாஹ்வுடைய தூதர்? தொழுகையாளிகள் நல்லவன் கெட்டவங்கிற பேச்சுக்கே தொழுகையாளிகள் என்றாலே அவர்கள் நல்லவர்கள் தான். தொழுகையாளிகளுக்கு என்று அல்லாஹ்விடத்தில் தனி மதிப்பு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. நானும் அத்தகைய கண்ணியத்தை கொடுப்பேன் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக பேணி தொழுகிற தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இதை பல நபித்தோழர்கள் அவர்களுக்கு பின்னாலும் கடைபிடிச்சாங்க. தொழுகையாளிகளுக்கு ஒரு மதிப்பு, தொழுகையாளிகளுக்கு என்ன ஒரு கண்ணியம் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் கொடுத்த மாதிரி அந்த நபித்தோழர்களும் பிற்காலத்தில் கொடுத்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கெல்லாம் பிறகு ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ள கோபமா வர்றார். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தகல அலைஹ அபூ தர்தா வீட்டுக்குள்ள கோபமா வந்தாரு. ஃபகுல்து மா அலபக், ஏன் கோபமா இருக்கிறீங்கன்னு அபூ தர்தா இடத்துல நான் கேட்டேன். மனைவியார் சொல்றாங்க. கேட்டபோது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபகால வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அஹ்ரிஃபு மின் உம்மத்தின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் இல்லா அன்னஹும் யுஸல்லூன ஜமீஆ. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் மத்த விஷயங்கள்ல பொடும்போக்கா இருக்கிறாங்க, அவங்கள கண்டிக்கலாம் தண்டிக்கலாம்னு பார்த்தா இந்த தொழுகையில சரியா இருக்கிறாங்களே. தொழுகையில சரியா இருக்கிறதுனால அவங்கள என்னால கண்டிக்க முடியறது இல்ல. சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கு அவர்களுக்கு என்னால் தண்டனை வழங்க முடியல என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கோபமா சொல்றார். கடையில் ஒருத்தர் வேலை பார்த்தா அவரு வர்ற நேரம் போற நேரம்
அந்த கடை சாப்பாட்டு நேரம் இதெல்லாம் சரியா இருக்கிறவர்கிட்ட சின்ன சிறிய குறைகளை பார்த்தா நம்ம பெருசா அழட்டிக்க மாட்டோம், அதையெல்லாம் சொல்லி கண்டிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். மற்ற விஷயத்துல கரெக்டா இருக்காருலாங்க, இதை போய் சொல்றதா அப்படின்னு நினைப்போமே. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே நபித்தோழர்களும் கடைபிடிக்கிறாங்க. தொழுகையாளிகள் என்று சொன்னால் அவங்களை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தண்டிக்க முடியாது, அவர்கள் கண்டிக்கிற நிலை இல்லை, அவர்கள் தொழுகையாளிகள் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொடர்ந்து வந்த பல தோழர்களும் அதற்கான மதிப்பை மரியாதையை கொடுக்கிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு என்ன விளங்குது? அந்த மக்கள்கிட்ட எல்லா காலமும் தொழுகை இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாழும்போதும் தொழுகை இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் போதும் அவருடைய தொழுகையில் பேணி இருந்திருக்கிறார்கள். அவங்க மௌத்துக்கு பிறகும் அந்த நபி தோழர்களிடத்தில், அந்த சஹாபாக்களிடத்தில் தொழுகையில் சற்றும் சளைக்காமல் தொடர் பேணுதல் என்பது அவர்கிட்ட இருந்திருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை பிரிச்சு பார்க்கவே முடியாது. ரமலான் மாசத்துல மக்கள் எப்படி தொழுதாங்க, உமர் ரமலான்ல எப்படி தொழுதார், அபூபக்கர் ரமலான்ல எப்படி தொழுதார், மற்ற காலங்களில் எப்படி இப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்கவே முடியாது. தொழுகைன்னா அவங்களுடைய எப்பவும் சீரா சிறப்பா ஒரே மாதிரி நிலையில் இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி ஏற்ற இறக்கமாக தொழுகை இருக்காது, நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி அலட்சியத்தோடு இருக்காது. இந்த தொழுகையில் அவ்வளவு பக்குவப்பட்டு பண்பட்ட அந்த மக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த தொழுகையில நாம மிகுந்த கவனத்தோடு இருக்கும். தொழுகைங்கிறது ஒரு தலை சிறந்த அமல், தனித்துவமான அமல். அந்த அமலை குறித்து பேசுவதற்கான காரணம், சில நாட்கள்ல ஒரு வாரங்களுக்குள்ளாகவே நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னா, இன்னும் நாட்கள் செல்ல செல்ல, மாதம் செல்ல செல்ல மீண்டும் பழைய நிலைக்கே போய் திரும்ப ரமலானுடைய மாதம் வரும்போது சீரோல தான் ஆரம்பிக்கணும். திரும்ப ஃபஜ்ருல் தொழ ஆரம்பிப்பேன், திரும்ப லுஹருக்கு வந்துருவோம் பாய், திரும்ப அசர்ல வந்துருவோம் பாய், மகரிபு கட்டாயம் இருப்போம் பாய், இப்படின்னு ஆரம்பத்திலிருந்து நம்முடைய தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு சென்று விடக்கூடாது. அப்ப நாம் வாடுகிற காலங்களில நம் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த தொழுகை நம்மை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு பிணைக்கப்பட்ட நிலையில இந்த இபாதத்தோடு இரண்டரை கலந்து இருக்க வேண்டும். அத்தகைய நிலையில் வாழ்ந்து ஈரோலையில மகத்தான வெற்றியடைகிற நன்மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தரட்டுமாக என்று துவா செய்து இந்த முதல் அமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிர்வாக ரீதியான அறிவிப்பு. நம்முடைய பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு அவர்களை மார்க்க தொடர்போடு வைத்திருக்க வேண்டும் என்கிற நன்னோக்கில் அவர்களும் குர்ஆன் சுன்னாவை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும், தஅவா களங்களிலே அவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொடர்ந்து தாய்மார்களுக்கான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை, செயல் திட்டங்களை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக முன்னெடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் ஒரு மாத காலம் குழந்தை வளர்ப்பு என்கிற ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் திறனாய்வு வகுப்புகள் வைக்கப்பட்டு பாடங்கள் எடுக்கப்பட்டு அதனுடைய இறுதியில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திறனாய்வு தேர்வும் வைக்கப்பட்டு பரிசளிப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த பரிசளிப்பு நிகழ்வில் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே பெண்கள் மார்க்கத்தை அறிந்து வைத்திருப்பது என்பது இன்றைய சூழலில் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லா காலத்திலையும் தேவையாக இருந்தாலும் இன்றைய காலச்சூழலில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்களை பொறுத்தவரையில் நம்ம வேலைகள், தொழில்னு நம்முடைய சொந்த அலுவல் காரணமாக ஆங்காங்க வெளியில் போயிடுறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் மார்க்க அடிப்படையில் இருந்தால்தான் தங்களுடைய குடும்பத்தார்களை அவர்கள் மார்க்க அடிப்படையில் வார்த்தெடுக்க முடியும். ஒரு பெண்ணு தான் முடிவு செய்கிறாங்க. ஒரு குடும்பம் சீர் வருவதற்கும் சீரழிந்து போவதற்கும் ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறாங்க.
அப்போ அவங்க மார்க்கம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு காலங்களில் ஒரு சூழல் அவர்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்திருக்காது. இன்னைக்கு அது மாதிரியான சூழலை நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து கொடுக்கும்போது அதை அவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதிகமாக அந்த மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டு தன் குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய சுற்று வட்டாரத்திற்கும் ஏனைய மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுகிற அழைப்பாளர்களாக ஒவ்வொருவரும் உருவெடுக்க வேண்டும் என்கிற நோக்கில தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த நபித்துடைய பெண்களுடைய மார்க்க ரீதியான ஆர்வங்களை பல பயான்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆண்களே சுற்றி சுற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரங்கள் அறிவுரைக்காக அவர்களை ஒன்று திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்து பெண்கள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போர்க்கொடி தூக்குனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எப்போ பார்த்தாலும் உங்களோட ஆண்களே இருக்கிறாங்க, அவங்களே சுற்றி சுற்றி நீங்கள் மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ நாங்கள் எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மார்க்க சட்டங்களை இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான தகவல்களையும் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க. அந்த ஆர்வம் எல்லா நிலையிலும் அந்த மக்களிடத்தில் தொடர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு தாய் என்று அறியப்படுகிற உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அடிக்கடி பார்க்கிறது வழக்கம். அவங்கள அந்த வழக்கத்தின் அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருக்கும்போது உமரை அழைச்சிக்கிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க போறாங்க. போகும்போது அவங்க இந்த தோழர்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க உம்மு ஐமன். அப்ப அபூபக்கர் உமரும் கேட்கறாங்க, ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் இழந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட இருக்கிறத விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது தானே ஆக சிறந்தது, சிறந்த இடத்துக்கு தானே ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க இப்படின்னு கேட்கறாங்க. திரும்ப அந்த அம்மா அவங்களுக்கு சொல்றாங்க, நான் அதுக்காக அழல, இங்கே இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய தூதர் மனநிறைவான ஒரு வாழ்வுக்குத்தான் சென்றிருக்கிறார்கள் என்பதை நானும் அறிவேன். ஆனால் வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அருந்து விட்டது, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகை நின்று விட்டது, இறைவனுக்கும் நமக்குமான அந்த மார்க்க செய்திகளின் மூலமான அந்த தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அவரோடு சேர்ந்து இந்த தோழர்கள் அழுகிறாங்க. அந்த பெண்கள்கிட்ட அந்த ஆர்வம் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திட்டு போன அந்த ஈடுபாடு அவரிடத்தில் இறுதி வரைக்கும் இருந்தது. அந்த மாதிரி நம்முடைய பெண்கள் பக்குவப்பட்டு பண்பட்டு மார்க்க அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் கடும் நெருக்கடிகள் சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியில் இது மாதிரியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறோம். உங்களுடைய வீட்டு பெண்களையும் தாய்மார்களையும் இத்தகைய நிகழ்ச்சிக்கும் அடுத்தடுத்து ஏற்பாடு செய்யப்படுகிற இந்த திறனாய்வு வகுப்புகளுக்கும் அனுப்பி வைத்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈரோலையிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்து கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.